கனிமொழி கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எதிர்த்து பேசினா இயக்கத்தை எதிர்த்து பேசினா அதனால்தான் 10 வருஷம் நீங்க கூப்பிடுவாரு. இந்த முறை 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அந்த கட்சியை இல்லாமல் உட்கார வைக்கணும். அவ்வளவுதான். நேற்று பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக எம்பி கனிமொழி பேச்சிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். மே 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்று சொன்னேன். யாருக்கும் எந்த குழப்பம் வரக்கூடாது. ஏன்னா இது ஒரு பொய்யா பேசி குற்றம். ஒரு பக்கம் அண்ணன் பொய் பேசுறாங்க ஸ்டாலின், இன்னொரு பக்கம் கனிமொழி அக்கா இப்படி பொய் பேசி போயிட்டு இருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் இப்படி பொய் பேசி போயிட்டு இருக்கிறார். 3 பேர் 3 பக்கம். அதை எதிர்த்து கேட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை எதிர்த்து பேசினா மலர்வளையை கொடுப்பாங்க. மலர்வளை பாருங்க, கனிமொழி கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களை எதிர்த்து பேசினா நீங்க இயக்கத்தை எதிர்த்து பேசினா மலர்வளை. அதனால்தான் 10 வருஷம் நீங்க கூப்பிடுவாரு. இந்த முறை 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அந்த கட்சியை இல்லாமல் உட்கார வைக்கணும். அவ்வளவு அகங்காரம். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரை தாய்மார்களுக்கு தெரியும். மோடி ஐயா இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தியிருக்கிறார். 125 நாள். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். நம்ம தானே அதிகம். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் 46,000 கோடி ரூபாய் நம்ம கொடுக்கல. நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலத்திற்கு 32,000 கோடி நம்ம கொடுத்திருக்கோம். பீகாருக்கு 32,000. ஆனா நம்ம ஆளாத ஒரு மாநிலத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு, ஆனால் உங்களுடைய நலனுக்காக 46,000 கோடி. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தணும்? எப்படி நம்ம நிறுத்தணும்? இவ்வளவு பொய்களை பேசி சுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் இந்த முறை நாம் தெளிவாக இருக்கணும். விவசாயம் தலைவரும் 45 லட்சம் பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கட்டிலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 மே மாசத்துல 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்கு PM கிசான் சம்மான் நிதி. ஐயா, இன்னைக்கு எத்தனை பேருக்கு வருது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.